சங்கீதம் 81:16 சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது ஃபைனஸ்ட் வீட், கோதுமையிலே தி பெஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கோதுமை அப்படின்றது வெறும் கோதுமையை மட்டும் கொடுப்பார் அப்படி இல்லை, நம்மளோட தேவைகள் அத்தனையுமே தி பெஸ்ட்டாக அவர் சந்திப்பார். அதாவது அவரோட விருப்பம், மன விருப்பம் எப்படின்னா, அவரோட காட்ஸ் டிசையர் என்னென்னா நமக்கு மொத்தமே ப்ரொவைட் பண்ணுவாராம், அபண்டண்ட்டாக. அதாவது அளவுக்கு அதிகமாக, நம்ம நினைக்கிறத விட அதிகமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அளவுக்கு அதிகமாக நமக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார் அப்படின்றதுக்கு இந்த வசனம் சொல்லுது. அதாவது நம்மளை திருப்தியாக்குவாராம். எப்படின்னா சூப்பர் நேச்சுரலாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவாராம். எப்படின்னா எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்றத விட்டுட்டு அதை விட அதிகமாய், உங்களோட தேவைக்கு அதிகமாய் உங்களை திருப்தியாக்குவார். அதுதான் கர்த்தரோட விருப்பம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம யோசிக்கலாம்ல, இன்றைக்கி என்னங்க இருக்கிறதுக்கே என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் இருக்குது, நீங்கள் என்ன இருக்கிறத விட அதிகமாக திருப்தியாக்குவார்னு சொல்கிறீங்களேன்னா, ஒரு விஷயம் எப்பவுமே வேதத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அது இப்போ சாத்தியமாக இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த வசனத்தை நீங்கள் எடை போடக்கூடாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை வச்சு வசனத்தை எடை போடக்கூடாது. வசனம் சொல்லிடுச்சுன்னா சூழ்நிலை தலைகீழ மாறும். இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி சூழ்நிலை மாற்றப்படும். ஏன்னா சூழ்நிலை சரியில்லைங்க, அதனால் வசனம் வேலை பார்க்காதுன்னு சொல்லக்கூடாது. வசனத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடணும், கர்த்தரோட வார்த்தையை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடணும். வார்த்தை மாறாது, சூழ்நிலை மாறும், வார்த்தை மாறாது. ஸோ வார்த்தையை வச்சு நீங்கள், வசனத்தை வச்சு நீங்கள் நம்பும்போது சூழ்நிலை தலைகீழாக உங்களுக்கு மாறும். இந்த நாள் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதி.